மீண்டுமாக 1 சாமுவேல் 30 வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் இப்பொழுது வாசிக்கலாம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். சேர்ந்து சொல்லாம எல்லாரும், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். போதும். போன வாரத்திலே இந்த வசனத்திலிருந்து மிக அருமையான ஆலோசனைகளை, விலையேறப்பட்ட பாடங்களை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் போதித்தார் இல்லையா? ஆண்டவருடைய ஜீவ வார்த்தைகளிலிருந்து நாம் கேட்டோம். இந்த வாரத்திலும் இதே வசனத்திலிருந்து இன்னும் சில ஆவிக்குரிய ஆலோசனைகளை ஆண்டவர் ஷேர் பண்ண போகிறார். இங்கே நாம் பார்க்கிற இந்த தாவீது ஏராளமான பாடுகளின் பாதையிலே அவன் சென்றவன் என்ற காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? இங்க என்ன வாசிக்கிறோம்? தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தேவ மனிதனாகிய அருமையான மனிதன் இவனுடைய ஜீவியத்திலே தேவ பிள்ளைகளாகிய நாம் ஏராளமான பாடங்களை நாம் என்ன செய்ய முடியும்? கற்றுக்கொள்ள முடியும். எந்த விதத்திலே வாழ வேண்டும் என்ற பாடங்களும் உண்டு. எந்த விதத்திலே வாழ கூடாது என்ற பாடங்களும் இந்த அருமையான தேவ மனிதன் தாவீதின் வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். மிக அருமையான ஒரு மனிதன். இவரை பற்றி ஆண்டவர் கூறியிருக்கிறார், இவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கூறியிருக்கிறார். இவன் என்னுடைய இருதயத்திற்கு. அந்த தாவீதின் வாழ்க்கையிலே அவன் சந்தித்த போராட்டங்களுக்கு, இடையூறுகளுக்கு அளவே கிடையாது. குடும்ப வாழ்க்கையிலும் போராட்டம், அன்றாட ஜீவியத்திலே, அதாவது அவனுடைய உள்ளான ஜீவியத்திலும் நிறைய போராட்டம், ஆவிக்குரிய போராட்டமும் கூட. ராஜாவாய் மாறின பிற்பாடும் நிறைய போராட்டங்களுக்குள்ளே அவன் சென்றதாய் நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் தேவ பலத்தோடு அவன் என்ன செய்தான்? அவைகளை மேற்கொண்டான் என்பதாய் நாம் வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். இன்னும் அநேக தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய உதாரணமாய் விளங்குகிறார். ஒரு பெரிய உதாரணமாய். ஏராளம் பாடுகள், ஏராளம் பிரச்சனைகள், எல்லாவற்றையும் தேவ உதவியோடு அவைகளை ஜெயித்து இந்த நாட்களிலே கூட கிட்டத்தட்ட 3000-4000 ஆண்டுகளுக்கு பின்பாக இருக்கிற தேவ ஜனமாகிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு சிறந்த உதாரணமாய் விளங்குகிறான். இந்த அதிகாரத்தில், இந்த 30ஆம் அதிகாரத்திலே அவன் ஃபேஸ் பண்ணின, அவன் சந்தித்த போராட்டங்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல. ஆமாவா இல்லையா? நீங்கள் அந்த அதிகாரத்தை முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தால் ஆச்சரியமா இருக்கும். போன வாரத்திலே ஒரு சிறிய அளவிலே வேறு கோணத்திலே நாம் அதை தியானித்தோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீதும் கூட இருந்த, அதாவது போரிலே ஈடுபடுகிற ஆண் மக்களும் இன்னொரு இடத்திற்கு போயிருக்கும் பொழுது பொல்லாத ஜனமாகிய அமலேக்கியர் வந்து அங்கே இருந்ததான மக்கள் யாவரையும் சிறைப்பிடித்து கொண்டு போனதாய் பார்க்கிறோம். இங்கே வந்து பார்க்கிறார்கள். ஒரு பெரிய அதிர்ச்சி, ஒரு பெரிய அதிர்ச்சி. அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள். தாவீதும் என்ன செய்கிறான்? அழுகிறான். என்ன செய்வதென்றே புரியவில்லை. அழுகிறான், தேம்பி தேம்பி அழுகிறார்கள். இந்த 30ஆம் அதிகாரத்தில் நாம் ஒவ்வொரு வசனமாய் வாசிக்கும் பொழுது இந்த பிரச்சனையோடு இன்னொரு பிரச்சனையும் அங்கே
தாவீதுக்கு விரோதமாய் சேர்ந்து கொண்டதாய் பார்க்கிறோம். தாவீதும் சேர்ந்து அங்கே அழுதிருக்கிறான். ஆனால் ஒரு பெருங்கூட்டத்தார், அவனோடு இருந்தவர்களே அந்த தாவீதுக்கு விரோதமாய் மாறினதாய் பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, அந்த பிரச்சனைகளை அவன் எந்த விதத்திலே ஹேண்டில் பண்ணினான் என்பதை ஆராய்ந்து தியானிக்க போகிறோம். தேவன் எந்த விதத்திலே அவனுக்கு உதவி செய்தார் என்பதை. தாவீதின் வாழ்க்கையிலே ஏற்கனவே பல போராட்டங்கள், விசேஷமாய் அந்த 30ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வரைக்கும் ஒரு பெரிய போராட்டம். 6ஆம் வசனத்திலே இன்னொரு போராட்டமும் கூடவே சேர்ந்து கொண்டது. என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய ஜீவியத்திலே ஒன்றுக்கு பின் ஒன்றாக போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறதா? இதோடு முடிந்துவிடும் நான் என்று எண்ணினேன். இந்த பிரச்சனையோடு முடிஞ்சிரும், இனிமேல் நான் பிரச்சனை இல்லாமல் ஓரளவு இருக்க முடியும் என்று எண்ணினேன். ஆனால் ஒன்றன் பின் ஒன்றாக, ஐயோ என்னுடைய வாழ்க்கையே வேதனையோடு நான் வாழ வேண்டியிருக்கிறதே என்ற உணர்விலே ஆணுடைய பிரசன்னம் வந்திருக்கிறீர்களா? தாவீதை பாருங்கள், ஒன்றுக்கு பின் ஒன்றாக இன்னொரு ஊருக்கு சென்று விட்டு இன்னொரு இடத்துக்கு போய்விட்டு அவர்கள் இருக்கிற இடத்திற்கு அங்கே வந்த பொழுது ஒரு பெரிய பிரச்சனை. அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அப்ப அவங்க எல்லாரும் கூடி சேர்ந்து தான் என்ன செஞ்சிருக்கணும்? ஆலோசனை பண்ணியிருக்கணும். ஆனா கூடி சேர்ந்து அவனுக்கு விரோதமாய் மாற ஆரம்பித்தது. பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. ஆனால் அழகாய் அதை அவன் என்ன செய்தான்? கையாண்டான். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களோடு என்னோடு கூட இருந்தால், அல்லது ஆண்டவர் கூட இருப்பதை நாம் உணர்ந்து வாழ்ந்தால், தாவீதை போல நாமும் வெற்றி காண முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமாய் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தெய்வம் ஊமையான விக்கிரகம் அல்ல, ஜீவனற்ற சிலை அல்ல, பார்க்க முடியாத ஒரு ஆண்டவர் அல்ல. அவர் உங்களோடு கூட இருக்கிறவர், உங்களை ஆதரிக்கிறவர், ஜீவனோடு இருந்து உங்களுக்கு ஆலோசனை அருளி சரியான வழியிலே நம்மை கொண்டு செல்லுகிறவர். தாவீதுக்கு செய்தார் அவர். ஆமென், தாவீதுக்கு செய்தார். எந்த விதத்திலே அந்த பிரச்சனைகளை அவன் கையாண்டான், தேவன் எந்த விதத்தில் அவனுக்கு உதவி செய்தார் என்ற காரியத்தை நாம் வேகமாய் சிந்திப்போம். முதலாவதாக அதே அந்த 6ஆம் வசனத்தை வாசி. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஓகே. சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். போதுங்க. ஒரு பெருங்கூட்டத்துக்கு இவன் யாரா இருக்கிறான்? ஒரு லீடர் இல்லையா? முன்னாடி நின்று அந்த கூட்டத்தை லீட் பண்ணுகிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறான். என்ன சூழ்நிலை என்பது உங்களுக்கு நன்றாய் தெரியும். ஏற்கனவே ஒரு பிரச்சனையில இருந்து அழுது என்ன செய்வோம் என்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் அங்கே இருக்கும் பொழுது திடீரென்று எந்த கூட்டத்தை அவன் இவ்வளவு காலம் அவன் முன்னே நின்று வழி நடத்தினானோ அந்த கூட்டத்தாரே அங்கே அவனுக்கு எதிராய் திரும்ப ஆரம்பித்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, ஒரு கூட்டத்தை, ஒரு கூட்டத்தாரை, ஒரு கூட்டத்தை அல்லது ஒரு கூட்டத்தாரை நாம் லீட் பண்ணும் பொழுது அந்த கூட்டத்தாருக்கு உத்தரவாதிகளாய் இருந்து அதை நாம் முன்னே நின்று வழிநடத்தும் பொழுது இது போன்ற பிரச்சனைகள் நிச்சயமாய் தோன்றலாம், வரலாம். அது ஒருவேளை பெரிய கூட்டமோ சிறிய கூட்டமோ, நாம் அந்த கூட்டத்திற்கு உத்தரவாதம் உடையவர்களாய்
காரியங்களை செய்யும் பொழுது சில நேரம் அந்த கூட்டத்தாராலேயே இடையூறுகள் சொல்லுங்க வரலாம், வரக்கூடும். அந்த கூட்டத்தாராலேயே ஒரு எதிரான சூழல் உண்டாகலாம். மேபி அது குடும்பமாயிருக்கலாம். முதலாவது சத்தமா சொல்லுங்க பாப்போம். குடும்பமா, ஒரு சிறிய கூட்டம், கணவன் மனைவி பிள்ளைகள், மேபி பெற்றோர் அப்பா அம்மாவும் கூட இருக்கலாம். ஒரு சிறிய கூட்டமாய் இருக்கிற ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலியை நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் முன்னே நின்று ஒரு புருஷனாகவோ அல்லது ஒரு மனைவியாகவோ நீங்கள் லீட் பண்ணி கொண்டு வருகிறீர்கள். இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய கூட்டம், இதில் இருக்கிற பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள், இதில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னுடையவர்கள் என்ற உணர்வோடு நீங்கள் காரியங்களை செய்து கொண்டு வரலாம். சில நேரம் எந்த நேரம் பிரச்சனைகள் உண்டாகும் என்று நாம் அறிய முடியாது. இவ்வளவு காலம் என் மனைவி, இவ்வளவு காலம் என் புருஷன், இவ்வளவு காலம் என் பிள்ளைகள் என் வார்த்தைகளை கேட்டு நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையோடு நாங்கள் முன்னேறி சென்று கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது அந்த குடும்பமே எனக்கு எதிராய் நிற்கிறதே என்ற ஆதங்கத்தோடு கூட நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். பிரச்சனைகள் எங்குதான் இல்லை? யோசிங்க. பிரச்சனைகள் இல்லாத இடம் இருக்கிறதா? குடும்பம் என்றாலும் அங்கே பிரச்சனை உண்டு, திருச்சபை என்றாலும் அங்கே, சத்தமா சொல்லுங்க, வேலை ஸ்தலமானாலும் வேலையிலே ஒரு சின்ன கூட்டமாக நீங்கள் சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கலாம். நீங்கள் தான் அதிலே ஒரு மூத்தவராக அந்த வேலையிலே கொஞ்சம் உயர் அதிகார ஸ்தானத்திலே நீங்கள் இருக்கலாம். எந்த கூட்டமாயிருந்தாலும் எந்த நேரம் சூழ்நிலைகள் எதிராய் திரும்பும் என்று சொல்லவே முடியாது. இவ்வளவு காலம் என் கூட தானே இருந்தா, இந்த ஸ்டாஃப், இந்த பிரதர் என் கூட தான் அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, ஆனா திடீர் என்று சொல்லி என் மேல் குற்றம் சாட்டுகிறார்களே. நான் இவ்வளவு காலம் இவங்களுக்காக நான் அப்படி பேசினேன், இப்படி பண்ணினேன், அந்த சார்ட்டெல்லாம் நான் கொஞ்சம் சிபாரிசு பண்ணேன் என்று வேலையிலே கூட சில நேரம் பிரச்சனைகள் எதிராய் திரும்பி அதனாலே நம்முடைய உள்ளம் சோர்ந்து போகக்கூடும். குடும்பத்திலே, தேவனுடைய அசம்பிளியிலே, ஏன் ஊழியக்காரர்களோ மூப்பர்களோ உதவிக்காரர்களோ உடன் விசுவாசிகளோ நாம் சில நேரம் சிலர் மேல் அக்கறையாய் இருக்கிற பொழுது எந்த சூழலிலே அவர்கள் நமக்கு எதிராய் திரும்புவார்கள் என்று சொல்லவே முடியாது. தாவீதுக்கும் அதே போலத்தான் ஒன்றாய்த்தான் இருந்தார்கள். எப்படிங்க? ஒன்றாய்த்தான் இருந்தார்கள். திடீரென்று சூழ்ந்து கொண்டார்கள், திடீரென்று கூடிக்கொண்டார்கள். அந்த பிரச்சனையிலே பாருங்கள், அதற்கு முன்னாக ஒரு பொல்லாத கூட்டம் வந்து இருக்கிற எல்லாவற்றையும் சொல்லுங்க அடிச்சுட்டு போயிடுச்சு. அதுல இழப்பு தாவீதுக்கும் தான். ஆமாவா இல்லையா? தாவீது ராஜாவை போல சிங்காசனத்தில் இருந்து கொண்டு அப்படி அவன் லீடராய் இருக்கல, மக்களோடு மக்களாய் நின்றவன். அந்த மக்களுக்கும் இழப்பு, இவனுக்கும். ஆமாவா இல்லையா? எல்லாரும் சேர்ந்து அழுதிருக்கிறார்கள், அவனும் அழுதான். ஆமாவா இல்லையா? ஆனால் ஒருவர் கூட அதை உணராதபடிக்கு திடீரென்று கூட்டமாய் சேர்ந்து அவனை எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏதோ அவன் பெரிய குற்றம் செய்தது போல எண்ணி பேசக்கூட இல்லை. அதாவது அவன்கிட்ட வந்து பேசுற மாதிரி இல்லை, உள்ளக்குள்ளேயே கூடி
பேசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இவன் தான் காரணம். யார் தான் காரணம்? தாவீது தான் அப்படின்னு கூடி விரோதமா பேசி உடனே கல்லறிய. தாவீத யோசிங்களேன், என்னங்க பண்ணாவே? சொல்லுங்க, என்ன பண்ணா? ஒருவேளை இது போல உடைந்த இருதயத்தோடு நீங்க ஆணுடைய பிரசன்னத்துக்கு வந்திருக்கீங்களா? நான் அக்கறையா தான் பண்ணினேன், அன்பா தான் செஞ்சேன், இவ்வளவு காலம் அன்பாய் ஆதரவாய் இருந்து என் குடும்பம், என் உடன் விசுவாசி, என்னுடைய சிநேகிதர்கள், என்னோடு கூட அந்த வேலையில இருக்கிறவர்கள் தாழ்ந்து போய்விடக் கூடாது, ஒரு தாழ்ச்சிக்கு போய்விடக் கூடாதுன்னு சொல்லி நான் வாலண்டியராக எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு செய்தேன். ஆனால் ஒரு பிரச்சனை என்று உருவாகிற பொழுது அவர்கள் எனக்கு எதிராய் மாறுகிறார்களே என்ற உள்ளம் உடைதலோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு தான் பேசுகிறார். என் அன்புக்குரியவர்களே, என் குடும்பத்தில் எங்க அம்மா அப்பா, என் புருஷன், என் மனைவி, என் பிள்ளைக, எங்க பெற்றோர், எங்க சொந்தக்காரங்க யாருமே புரிந்து கொள்வதில்லையே. நான் ஏன் இதை செய்கிறேன்? நான் ஏன் இதை பேசுகிறேன்? நான் எல்லாருக்காகவும் தானே பேசுகிறேன். ஆனால் ஏன் தான் இதை புரிந்து கொள்ளாமல் என்னை விரோதிக்கிறார்கள் என்று தெரியவில்லையே என்று நீங்கள் ஒருவேளை சிந்திக்கலாம். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஏன்? தாவீதுக்கு இருந்த சூழலும் அதே போலத்தான். தாவீதுக்கு அவ்வளவு காலம் ஒன்றாய் உண்டு உறங்கி இருந்தவர்கள், அந்த பிரச்சனையிலே தாவீதும் அடி வாங்கி இருக்கிறான், அழுதிருக்கிறான். இப்பொழுது கூடி கூடி பேசிக்கிறாங்க. டேய், இந்த பிரச்சனைக்கு இவன் தான் காரணம். உங்களுக்கு எதிராய் பேசுறாங்களா? ஆமாங்க, வேலையில பார்க்கிறேன், ஆலயத்துல கூட நான் பார்க்கிறேன், எனக்கு எதிராக பேசிக்கிறாங்க. வீட்டில் கூட நான் பார்க்கிறேன். சோர்ந்து போகாதீங்க அம்மா, ஐயா, சோர்ந்து போகாதீங்க. 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஒருவன் இது போன்ற பிரச்சனையை அனுபவித்திருக்கிறான். அந்த பிரச்சனையிலிருந்து அவன் வெளியே வந்த விதம் ஆச்சரியமானது, அற்புதமானது. அங்கே ஆண்டவர் மேல் தாவீதுக்கு இருந்த சார்பு நிலை. எது நிலைங்க? சார்பு நிலை. ஆண்டவரோடு இருந்த அந்த ஐக்கியம் அவனுக்கு அழகாய் அங்கே உதவி செய்ய ஆரம்பித்தது. என்ன உள்ளுணர்வு பேசுது? என்ன பேசுதுங்க? சொல்லுங்க. ஆத்துமா பேசுது. நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? கர்த்தர் உன்னோட இல்லையா? எப்படி? ஆத்துமாவை பார்த்து அவன் அடிக்கடி பேசிக்கொள்ளுகிறவன் தான். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்று ஆத்துமாவுக்கும் அவனுக்கும் தானாய் அவன் அநேக முறை பேசியிருக்கிறவன் இப்பொழுது ஆத்துமாவிலே ஒரு உள்ளுணர்வு ஆவியானவர் கொடுக்கிறார். ஏன் கலங்குற? ஆண்டவர் இல்லையா உன்னோடு? ஆண்டவர் இல்லையா? ஆண்டவர் இவ்வளவு நாள் கூட இருக்கிறவர், இன்றைக்கும் கூட இருக்கிறாரே என்ற அந்த உணர்வு உள்ளே உருவாக ஆரம்பித்தது. அவ்வளவு நேரம் அழுது அழுது வீங்கி இருந்த அவனுடைய முகத்திலே ஒரு பிரகாசம் தோன்ற ஆரம்பித்தது. எஸ், எங்கூட யார் இருக்கிறது? ஆமென், ஹல்லேலூயா. என்னோடு கர்த்தர் இருக்கிறார். ஒரு உடைந்து போன அந்த உள் மனம், சோர்ந்து போன அந்த உள் மனம் ஒன்று சேர்ந்து திடமனமாய் அங்கே மாற ஆரம்பித்தது. வாசிங்க அதே வசனத்தை. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை சத்தமா எல்லாரும் வாய் திறந்து சொல்லாமா? தன்னை திடப்படுத்தி கொண்டான். He himself,
அவனாக ஆத்துமாவோடு பேசி, ஆத்துமா அவனோடு பேசி ஆச்சரியமாய் திட உணர்வு, திட மனம். தாவீது மிகவும், அங்க என்ன வாசிக்கிறோம்? தாவீது மிகவும், சத்தமா சொல்லாமா, மிகவும் நெருக்கப்பட்டார். மிக நெருக்கமான ஒரு சூழல் இருந்ததே, அதிலே இவனுக்கு திடமனம் வந்ததா? அது எப்படி? தியானிக்கும் பொழுது ஆவியானவர் தெளிவாய் பேசினார். தாவீதினுடைய சூழல் நெருக்கமாய் இருந்தது, அதைவிட நெருக்கமாய் அவன் மனம் கர்த்தரோடு இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, இந்த காலை நேரத்திலே ஆவியானவராகிய தேவன் உன்னோடு திட்டமும் தெளிவுமாய் அவர் பேசுகிறார். தேவனோடு தாவீது காட்டின நெருக்கம் உலகத்திலே அவன் வாழ்க்கையிலே வந்த அந்த நெருக்கத்தை உடைக்க ஆரம்பித்தது. தாவீது மிகவும், சத்தமா, அதில இருக்கிற உள்ள அர்த்தம் என்ன? தாவீது அவரோடு மிகவும் நெருக்கமாய் இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கும் கூட இது போன்ற ஒரு நெருக்கம் வாழ்க்கையிலே உண்டாகி இருக்கலாம். குடும்பத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, வீட்டு சூழ்நிலையிலே, வேலையிலே, ஏன் பள்ளிக்கூடத்திலே, காலேஜிலே இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் உங்களை அழித்துக் கொண்டிருக்கலாம். குடும்பம் என்ற ஒரு மக்கள் கூட்டத்தை மேய்க்கிற ஒரு பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் பொழுது, அதிலே சில எதிராய் சிந்திக்கலாம், எதிராய் பேசலாம். என் அன்புக்குரியவர்களே, தேவனோடு உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்கிறதோ அவ்வளவாய் உலகத்தால் உண்டாகிற அந்த நெருக்கத்தை உடைக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு விஷயத்தை நாம் ஆராய்ந்தால் போதும், நான் தேவனோடு நெருங்கி வாழ்கிறேனா என்பதை. உலக நெருக்கத்தை பற்றி நாம் என்ன செய்யக்கூடாது? கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ, என்னை சுற்றிலும் நிறைய கடன்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய விரோதிகள், எந்த பக்கமும் என்னால் என்ன செய்ய முடியவில்லை, திரும்ப முடியவில்லையே, எந்த பக்கமும் எனக்கு நெருக்கமாய் அழித்துக் கொண்டிருக்கிறதே என்பதை நீங்கள் சிந்தித்து ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றை மட்டும் சிந்தித்து அதிலே ஒரி பண்ணுங்க. எது தெரியுமா? நான் கர்த்தரோடு நெருக்கமா இருக்கிறேனா? நான் கர்த்தரோடு, அவரோடு யார் நெருக்கமா இருக்கிறாங்களோ எந்த நெருக்கத்தையும் அவர்களால் சமாளிக்க முடியும். இங்கே சமாளித்தான் ஒருவன். ஒரு பெருங்கூட்டம், ஒரு 10 பேர் சேர்ந்து, என்னங்க, ஒரு 10 பேர் சேர்ந்து கற்களை எடுத்து எறிந்தால் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள செத்தே போயிடுவாங்க. தாவீதோடு 600 ஆண் மக்கள். எத்தனை பேருங்க? 600 ஆண் மக்கள். அவனோடு போருக்கு, யுத்தத்திற்கு போனவங்க. அவங்க எல்லாருடைய ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒத்த ஆளா நிக்கிறான். எப்படிங்க, என்ன செய்வதுனே புரியவே இல்லை. ஆனா அந்த இடுக்கமான சூழல்ல திடமாய், காரணம் அவரோடு காட்டின நெருக்கம். என் அன்புக்குரியவர்களே, ஏன் உலக பிரகாரமான பல நெருக்கங்கள் உங்களையும் என்னையும் சில நேரம் ஏன் அது நம்மை அழுத்தி விடுகிறது? காரணம் என்ன? தேவனோடு நாம் நெருக்கமாய் இல்லாததினாலே. தேவனோடு ஒரு விசுவாசிக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு சரியான விதத்திலே ஒரு நெருக்கம்,
இல்லாவிட்டால் மற்ற நெருக்கம் வர்றது இயல்பு, கண்டிப்பா வரும். ஆமாவா இல்லையா? கண்டிப்பா என்ன செய்யும்? வரும். ஆண்டவர் விரும்புகிற ஒன்று, ஒரு தேவ பிள்ளைக்கு தேவனோடு கூட நெருக்கம் அவசியம். தேவனோடு கூட முறையான, தேவையான நல்ல நெருக்கம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 2 பேர் நெருங்கி இருக்கிறப்ப மூணாவதா ஏதாவது உள்ள வர முடியுமா? சொல்லுங்க. இது இந்த பாட்டு புஸ்தகத்தை ஆட்கள் மாதிரி வச்சுக்கங்க. 2 பாட்டு புஸ்தகம் இப்படி இருக்கிறப்ப உள்ள பாருங்க 10 புக்கு உள்ள வைக்கலாம். கொஞ்சம் அருகே வந்துருச்சு, 4 தான் உள்ள வைக்க முடியும். இன்னும் கொஞ்சம் அருகே வந்துருச்சு, 1 மட்டும்தான் வைக்க முடியும். இன்னும் நல்லா நெருங்கி வந்துட்டா 1 கூட உள்ள. சொல்லுங்க, சத்தமா வாயில அறிக்கையிடுங்க. ஆண்டவருக்கும் எனக்கும் இப்படி இந்த நெருக்கம் இருக்குதா? யோசிங்க. அநேகருக்கு கேப் இருக்கிறனால தான் நிறைய விஷயங்கள் உள்ள வந்துக்கிறது. உள்ள வந்த உடனே அழுத்தது பிசாசுக்கு அது வாய்ப்பா போயிருது. குடும்பத்தின் மூலமா, பிரச்சனைகள் மூலமா, போராட்டங்கள் மூலமா பிசாசு போட்டு அழுத்துறான். அழுத்த அழ ஆரம்பிக்கிறோம், வேதனைப்பட ஆரம்பிக்கிறோம். தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற பிளவை பற்றி சிந்திக்காம, ஐயோ பிரச்சனை என்ன செய்து அழுத்துதேன்னு மட்டும் சிந்திக்கிறோம். ஆண்டவர் இந்த காலையில் அவர் பேசுறாரு, பிரச்சனைகளை பற்றி நீ சிந்திக்காத, என்னோடு கூட உனக்கு இல்லாத நெருக்கத்தை பற்றி சிந்தி. அந்த நெருக்கத்தை என்ன செய்யணும்? உருவாக்கு. என்னோடு கேப் இல்லாம கொஞ்சம் அருகே வா. தாவீது மிகவும் மிகவும் அங்க வாசிக்கிறோம் என்னங்க, ஆனா அதை விட மிகவும் அவரோடு அவனுக்கு என்ன இருந்துச்சு? நெருக்கம். ஆகவேதான் அவனையே ஆத்துமா மூலமாய் பேசி அவனை உற்சாகப்படுத்திக்கிறான். இந்த அனுபவம்லாம் வேணுங்க. இன்னைக்கு நாம் பிறர் உற்சாகப்படுத்தினாதான், ஆமாவா இல்லையா? பாஸ்டர் என்கிட்ட கொஞ்சம் அடிக்கடி பேசுங்க, அண்ணே என்கிட்ட கொஞ்சம் அடிக்கடி பேசுங்க, அக்கா ஊழியக்கார அக்கா கொஞ்சம் என்னை உற்சாகப்படுத்திட்டே இருங்க. இங்க பைபிள் கிடையாது, திருச்சபை கிடையாது, போதகர் கிடையாது, தன்னைத்தானே சொல்லுங்க. இந்த அனுபவம் வரணுங்க. சபை இருக்கிறது, போதகர் இருக்கிறார்கள், ஊழியக்காரமா இருக்கிறாங்க, மூத்த விசுவாசிகள் இருக்கிறார்கள், உடன் விசுவாசிகள் இருக்க ஏன் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இவங்கெல்லாம் என்னை உற்சாகப்படுத்தணும்னு நம்ம சிந்திக்கிறதை விட தாவீதை போல தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை ஆமென் ஹல்லேலூயா தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அவனாகவே. அதற்கு காரணம் அவரோடு காட்டின, போன வாரமே நான் சொன்னேன், மோட்டிவேஷன் வீடியோவை பார்த்தல இருந்துச்சா? கர்த்தருக்குள்ளே யாருக்கு நல்ல ஒரு நெருக்கம் இருக்குதோ உள்ளுணர்வு பேச வைப்பார் ஆண்டவர். உள்ளுணர்வை, ஆத்துமாவை அவர் என்ன செய்ய வைப்பார்? பேச வைப்பார். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஆத்துமா பார்த்து அவன் கேட்கிறான். நெருக்கம் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து, என் ஆத்துமா உம்மேல் அந்த நெருக்கம் வரணுங்க. அப்படியே ஆத்துமா என்ன செய்யுது? கதறுது. உங்களை பார்க்கணும், உங்க கூட பேசணும், உங்களோடு உறவாடணும் சொல்லி எப்படி ஒரு மான் நீரோடைகளை பார்த்தோன்னே வாஞ்சித்து வேகமா போகுது, அது போல ஒரு நெருக்கம். என் அன்புக்குரியவர்களே, உலகம் சில நேரம்
எதிராய்த்தான் இருக்கும். எந்த நேரம் சூழ்நிலை மாறும் என்று சொல்லவே முடியாது. குடும்பம் என்ற சின்ன கூட்டத்தை நீங்க லீட் பண்ணலாம். ஆலயத்திலே கூட ஊழியங்களை லீடிங்காக நீங்க செய்யலாம். அல்லது வேலையிலே சில சூழ்நிலைகள் எதிராய் மாறு சொல்ல முடியாது. அப்பெல்லாம் திடனாய் இருப்பதற்கு அவரோடு நெருக்கம் காட்டுங்க. ஆமென். எந்த நெருக்கமும் உங்களை ஒண்ணு செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாபா சத்தமா. நிச்சயமாக எந்த நெருக்கமும் உங்களை ஒன்று செய்ய முடியாது. இரண்டாவது 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க வேகமா. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். 200 பேர் உடைந்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். இங்க கவனிங்களேன். ஒரு பொல்லாத கூட்டம் வந்து எல்லாவற்றையும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நான் போய் அவங்கள பிடிக்கவா வேண்டாமான்னு சொல்லிட்டார். ஆண்டவர் நீ என்ன செய்ய போ, நான் கண்டிப்பா உனக்கு என்ன செய்ய போறேன், அதை திரும்ப தருவேன். உடனே கூப்பிடுறான், வாங்க போவோன்னு திரும்ப பிடித்து கொள்ளும்படி கர்த்தர் போக சொன்னதும் போக ஆரம்பித்தார்கள். போற வழியிலேயே அநேகரது ஒத்துழைப்பு குறைய ஆரம்பிச்சிச்சு. போருக்கு செல்லுகிற 600 பேர் அவனோடு இருந்தார்கள். பயங்கர ஸ்ட்ராங்கான மக்கள். அழுது அழுது அல்லது சோர்ந்து போனார்களோ தெரியாது. பாதி பேர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, போகாம. பலர் ஆங்காங்கே நின்று கொண்டாங்க. ஏற்கனவே வேதனையில் இருந்த அந்த தாவீதுக்கு இது மென்மேலும் வேதனையை கொடுக்க ஆரம்பித்தது. வாங்குங்க சேர்ந்து போய் அதை என்ன செஞ்சு வருவோம், பிடிச்சிட்டு வருவோம் போலான் அப்படின்னு ஆரம்பிச்சவங்க பாதி பேர் நான் வரல, நாங்க வரல அப்படின்னு சொல்லி ஒத்துழைப்பு காட்டாமல் இருக்க திரும்பவும் அவன் அங்கே தாவீது மிகவும் இங்கே மீண்டும் ஒரு நெருக்கம் வருது, உலக நெருக்கம். ஒத்துழைக்க மாட்டாங்க. ஆனா அவனோடு தேவனோடு அவனுக்கு நெருக்கம் இருந்ததாலே மனம் தளரவே இல்லை. ஆமென். மனம் மடிவாகவில்லை, மனம் முடங்கி போகவில்லை, முன்னேறி போறான். எப்படிங்க முன்னேறி போறான்? கொஞ்சம் பேரை வச்சுதான். எப்படி? பாதிக்கு மேல் அங்க என்ன செஞ்சுட்டாங்க, இருந்துட்டாங்க. நாங்க வரலன்னு சொல்லி அந்த கொஞ்சம் பேரை வைத்து போய் அனைத்தையும் திருப்பி கொண்டான். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்களேன் அந்த 20ஆம் வசனம் வாசிங்க. எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே. அந்த வசனத்திற்கு மேலே உள்ள வசனம் வாசிங்க. அவைகளை கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். கவனிங்களேன் அம்மா, அநேகரது ஒத்துழைப்பு இல்லாவிட்டாலும் என்னங்க, எப்படிங்க ஒத்துழைப்பு இல்லாவிட்டாலும் தேவனோடு தாவீதுக்கு ஒரு நல்ல நெருக்கம் இருந்தபடினாலே ஒத்துழைப்பு காட்டாதவர்களை பார்த்து சோர்ந்து போகாம எதெல்லாம் இழந்திருந்தான் அதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டான், திரும்ப ஒண்ணுதான் தேவை. திரும்ப திரும்ப ஆவியான சொல்லிட்டு இருக்காரு, என்ன தெரியுமா, தேவனோடு நெருக்கம். ஆமென். சிலர் ஒத்துழைப்பு காட்டாவிட்டாலும் தேவன் பக்கம் நாம் நெருங்கி வாழ்ந்தால், ஆமென், என்னங்க சொல்லுங்க, தேவன் பக்கம் நாம் நெருங்கி வாழ்ந்தால் கொஞ்சம் பேரை வைத்து கூட பெரிய வெற்றியை காண முடியும். ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே எல்லாரும் எனக்கு ஒத்துழைக்கணும், பிறரது உதவி ஒத்துழைப்பு எனக்கு வேண்டும் என்று
எதிர்பார்த்து எதிர்பார்த்து முடங்கி போய்விடக்கூடாது. யார் ஒத்துழைப்பு காட்டுகிறார்களோ அவர்களை வைத்து பெரிய வெற்றியை தேவன் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஒன்னே ஒன்னு தேவை, என்னது? அவரோடு நெருக்கம். ஹல்லேலூயா. தாவீது போல் ஆண்டவரோடு நெருக்கம் காட்டுங்கள், இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். பெருங்கூட்டம், பொல்லாத கூட்டம், பெரிய கூட்டம் போயிருக்கு. எல்லாரும் போனாதான் அதை பிடிக்க முடியும். உண்மைதான். பாதி பேர் என்ன செஞ்சிட்டாங்க? சத்தமா பாதி பேர் நின்றாச்சு. தாவீதுக்கு உள்ள போலாமா வேணாமான்னு ஃபீல் ஒருவேளை உண்டாயிருக்குமா எனக்கு தெரியல. ஆனா விசுவாசமா இருந்திருக்க. பரவாயில்ல பரவாயில்ல, பாதி பேர் நின்றுட்டாங்களா, பரவாயில்ல, நான் போவேன். ஏன்னா நான் ஆண்டவரோடு நெருக்கமா இருக்கேன். அவர் எனக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். ஆண்டவரோடு நெருக்கம் காட்டுங்க. கொஞ்சம் பலன் இருந்தாலும் பெரிய வெற்றி அடைய முடியும். ஆமென். கொஞ்சம் ஆதரவு, அளவான சப்போர்ட் தான் இருக்குது, ஆனா பெரிய சாதனையை அடைய முடியும் தேவனோடு நெருக்கம் இருந்தால். ஆமென். தேவனோடு அநேகருக்கு தேவனோடு முறையான அளவு நெருக்கம் இல்லாததால் உலக பிரகாரமான ஆதரவு நிறைய இருந்தாலும் டபக் டபன்னு விழுந்து போறாங்க, மீள முடியாம இருக்கு. ஏன் தெரியுமா? என்னது? ஆண்டவரோடு நெருக்கம் கம்மியா இருக்கு. தேவனோடு உங்களுக்கு நல்ல நெருக்கம் இருந்து ஒருவேளை உலகத்துல ஆதரவு குறைவா இருந்தா வெற்றி கண்டிப்பாய் கிடைக்கும். காரணம் என்ன? அவரோடு உங்களுக்கு நெருக்கம் இருப்பதால். தேவனோடு நெருக்கம் இல்லாம உலக ஆதரவு நிறைய இருந்தாலும் வெற்றியை பார்க்க முடியாது. சில நேரம் விழுந்து போவோம். அநேகருக்கு நெருக்கம் யாரோடு? உலகத்தோடு, உலக நண்பர்களோடு, உலக சிநேகிதர்களோடு, உலக விஷயங்களோடு. ஆகவே சில இக்கட்டான சூழ்நிலைகளிலே அவனுடைய உதவி இல்லாமல் போகிறது. எதை இழந்து போனார்களோ அதை மீட்க முடியவில்லை. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் திரும்ப திரும்ப என்னோடு உங்களோடு பேசுகிற திருவாக்கு என்ன? நெருக்கம் தேவனோடு வேண்டும். ஆமென். யாரோடு வேண்டும்? தேவனோடு. பிற மற்ற நெருக்கங்கள், உலக நெருக்கம், உலகத்தின் ஐக்கியங்கள், இவைகளை எல்லாம் குறைக்க பாருங்கள். வேண்டாத நெருக்கம், ஃப்ரெண்ட்ஸோடு ரொம்ப நெருக்கம். எப்படி? ஃப்ரெண்ட்ஸோடு ரொம்ப நெருக்கம். ஆண்டவரோடு உப்புக்கு மட்டும் கொஞ்சம் நெருக்கம். ஆலயத்துக்கு வர மட்டும் ஆண்டவரே, வெளியே போயிட்டா உலகம்தான், அப்படியே நெருக்கம், சும்மா பின்னி பிணைஞ்சு. உடன் விசுவாசிகளோ பாஸ்டரோ உள்ளத்தை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஆனா தேவன் பார்க்கிறாரா இல்லையா? யாரோடு இந்த தேவ பிள்ளைக்கு நெருக்கம் இருக்கிறது என்பதை அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். அதை பொறுத்து தான் எதையெல்லாம் இழந்தோமோ நாம் என்ன செய்ய முடியும்? திருப்பிக் கொள்ள முடியும். சிலர் ஒத்துழைப்பு காட்டலாம், காட்டாம இருக்கலாம். எனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்கு, கொஞ்சம் சப்போர்ட் தான், என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு. பெரியவராகிய கர்த்தர் இருக்காரா? கூட இருக்காரா? இருந்தார்னா நோ ப்ராப்ளம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள முடியும். மூன்றாவது 23 வசனமும் 24 வாசிங்க. வேகமா வாசிங்க. தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த 22 இருந்து வாசிங்க. ஒரு நிமிஷம். அந்த 22 இருந்து. அப்பொழுது தாவீதோடே நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும்
அவர்கள் எங்களோட வராதபடியினால் நாங்கள் திருப்பிக் கொண்ட கொள்ளையுடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியையும் தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்து கொண்டு போகட்டும் என்றார்கள். அதற்கு தாவீது சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். போதுங்க, அங்கே 24, 25 வரை வாசிக்கணும். அதை நீங்க வீட்டில் வாசிக்கங்க. ஓகே. மூன்றாவது, எந்த விதத்தில் கர்த்தர் கிருபை செய்தார் அல்லது தாவீது எந்த விதத்தில் அதை கையாண்டான்? போருக்கு கூட வந்தவர்கள் சில தவறான ஆலோசனை சொல்றாங்க. நம்ம கூட யார் யார் வரலையோ அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, ஒரு பங்கும் கொடுக்க கூடாது, அவங்கள விட்டுருவோம், அவங்க வேண்டான்னு சொல்லி அவங்க மேல கொஞ்சம் கோபத்தை தூண்டுகிறது போல, ஒரு ஐக்கிய குறைவு உண்டாக்குகிறது போல அங்க பேசுறாங்க. தேவனோடு தாவீதுக்கு நெருக்கம் இருந்ததால் தவறான ஆலோசனைக்கு சம்மதிக்காமல் ஆண்டவருடைய பாதையிலே என்ன பண்றான், செல்றான். ஆண்டவருடைய பாதையிலே பாதி பேர் என்ன செய்யலாங்க, கூட வரல. ஆனாலும் ஆண்டவருடைய மகா பெரிய கிருபையில வெற்றி கிடைத்து விட்டது. பெரிய லாபம் அங்க என்ன செய்திருக்கிறது, கிடைத்திருக்கிறது. சொல்றாங்க, ஆஹா அவங்களுக்கெல்லாம் கொடுக்காதீங்க, ஒரு ஐக்கிய குறைவு வர்ற மாதிரி இருக்குது. ஆனா தாவீது அழகாய் அதை கையாளுகிறார். இல்லைங்க, அப்படி இல்லை. எல்லாருக்கும் ஈக்குவலா என்ன செய்வோம், கொடுப்போம். என் அன்புக்குரியவர்களே, வாழ்க்கை சூழ்நிலைகளிலே கூட இருப்பவர்களே சில நேரம் உங்களுக்கு எனக்கும் தவறான ஆலோசனையே கொடுக்கலாம். தேவனுக்கு பிரியமற்ற புத்திமதி சொல்லலாம். ஒருவேளை தாவீது அந்த தப்பான ஆலோசனையை கேட்டிருந்தா பிரிவினை கண்டிப்பா வந்திருக்குமா இல்லையா? நிச்சயமா வந்திருக்கும். ஆனால் தேவனோடு தாவீதுக்கு நெருக்கம் இருந்ததாலே பிளவு வராமல் அல்லது தப்பான ஆலோசனைக்கு அங்கே அவன் சம்மதிக்காமல் இடம் கொடுக்காமல் தேவ பாதையிலே செல்ல அவனுக்கு தேவன் உதவி செய்தார். உங்களுக்கும் எனக்கும் தப்பான ஆலோசனைய எப்பயாவது ஒரு நாள் அல்ல, எப்பயுமே பிசாசு கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஆமாவா இல்லையா? அவனுக்கு தேவ பாதையை விட்டு நானும் நீங்களும் விலகி போகணும் தான் எய்ம் அவனுக்கு. எப்படி பிசாசு நேரடியா வந்து சொல்ல மாட்டான், கூட இருக்கிறவங்களை வச்சு, ஏன் சொந்த குடும்பத்தார வச்சு, பிள்ளைகளை வச்சு, கணவனை வைத்து, மனைவியை வைத்து, பெற்றோரை வைத்து ஆலோசனை, தப்பான ஆலோசனையை சொல்லுவான் பிசாசு. தேவனோடு நெருக்கம் இருந்தால் அந்த ஆலோசனைக்கு நீங்கள் சம்மதிக்காமல் தேவ பாதையிலே தொடர்ந்து செல்ல முடியும். தேவ பாதையிலே தொடர்ந்து சென்றால்தான் தேவ உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, இந்த ஆலோசனை கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, இந்த ஆலோசனை இந்த இக்கட்டுல இப்படி அப்படி, அல்லது தேவனுக்கு பிரியமற்ற ஒரு சில ஆலோசனை சொல்றப்ப அதை மாட்டேன்னு சொல்ல முடியாம, ஐயோ இது எப்படி, தைரியமா நம்ம சொல்லிடுவோம், சரி பரவாயில்ல, இன்டைரக்டா ஆண்டவருக்கு நம்ம மாட்டேன்னு என்ன செஞ்சிருக்கோம், சொல்லியிருக்கோம். உங்க பாதையில் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன்னு. அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார் தானே. தாவீதை பாருங்க, தப்பான ஆலோசனையே ஒரு ஆள் சொல்லல, போருக்கு வந்த அத்தனை பேரும் சொல்றாங்க, நான் கேட்க மாட்டேன் நிற்கிறாரு. அதுதாங்க ஒரு ஆவிக்குரியவனுக்கு அழகு. தேவனோடு நல்ல நெருக்கம் இருந்தா இப்படிப்பட்ட உறுதியோடு வாழ முடியும். இல்லாட்டி என்ன செய்ய முடியாது, அவங்க சொல்றதை என்னால என்ன செய்ய முடியல, தட்ட முடியலையே. அவங்க சொல்றது தப்புன்னு எனக்கு தெரியுது, ஆனா
என்னால் என்ன செய்ய முடியல? தட்ட முடியல. ஏன் தட்ட முடியல? தேவனோடு நெருக்கம் இல்லாததால. தேவனோடு எனக்கும் உங்களுக்கு நெருக்கம் இருந்தா தவறான ஆலோசனையை எவ்வளவு பெரியவங்க சொன்னாலும் நோ சொல்ல முடியும். ஐ காண்ட், என்னால முடியாது, இந்த ஆலோசனைக்கு நான் என்ன செய்ய முடியாது? சம்மதிக்க முடியாது. இது தேவனோடு நெருக்கமாய் இருந்தால்தான் சாத்தியம். இப்படிப்பட்ட ஒரு 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 ஒழுக்கமான ஒரு பாதையிலே, தேவ பாதையிலே போகிறவர்களை தேவன், சொல்லுங்க, தேவன் கைவிடுகிறதே கிடையாது. இறுதியாக அந்த 26ஆம் வசனம் வாசிங்க. தாவீது சிலாகுக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்ல சொன்னான். ஒரு பொல்லாத கூட்டம் அந்த அமலேக்கியர் வந்து செய்த அந்த பிரச்சனைகளை முறியடித்து அவர்களை அடித்து கர்த்தர் ஒரு பெரிய லாபத்தை அங்கே என்ன செய்து விட்டார்? கொடுத்து விட்டார். ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்து விட்டார். என்ன செய்கிறான் தாவீது? தான் மட்டும் அந்த வெற்றியை, அந்த லாபத்தை, அந்த கொள்ளை பொருளை அனுபவிக்காதபடிக்கு எல்லாருக்கும் என்ன பண்றான்? ஷேர் பண்றான். முக்கியமாக யூதாவின் மூப்பருக்கு. என்ன அர்த்தம்? பெரியவங்களுக்கு, லீடிங் ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றான்? தேவனோடு அவனுக்கு நெருக்கம் இருந்ததாலே அந்த அந்த வெற்றியால் உண்டான ஆசீர்வாதங்களை தான் மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகாமல் பிறருக்கும் நான் என்ன செய்யணும்? பிறருக்கும் நான் கொடுக்கணும். யூதாவின் மூப்பர்களுக்கு, என் அன்புக்குரியவர்களே, தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் பிறருக்கு ஷேர் பண்ண வேண்டும் என்ற எண்ணம் எப்ப வரும்? தேவனோடு நெருக்க இருந்தா தான். தேவனோடு அதிக அதிக நெருக்கம் இருக்க அந்த அன்பை நாம் என்ன செய்வோம்? பிறர்கிட்ட காட்ட ஆரம்பிப்போம். பிறருக்கு உதவ ஆரம்பிப்போம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை, தேவன் உங்கள் வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதங்களை உண்டாக்கி இருக்கிறாரோ அதை தேவ மக்களுக்கு அதை பகிரக்கூடிய எண்ணம் வரணும். தேவ ஊழியக்காரர்களுக்கு அதை ஷேர் பண்ணக்கூடிய எண்ணம் வர வேண்டும். தேவையுள்ளவர்களுக்கு அதை ஷேர் பண்ணக்கூடிய எண்ணம் வர வேண்டும். நீங்க யூடியூப்ல எல்லாம் சில விஷயங்களை பார்த்துருப்பீங்க. அநேகர் போய் ரோட்ல இருக்கிற சில ஏழை பாளைகளுக்கு அவங்க என்ன செய்வாங்க? சாப்பாடு, இன்னும் சில விஷயங்களை செய்கிறத பார்த்துருக்கோம். இதெல்லாம் தானா உண்டானதல்ல. தேவன் மனிதனை தேவ சாயலிலே உண்டாக்கினபடியால், தேவனை போல உண்டாக்கி இருக்கிறபடினாலே, பாவத்தினால் அந்த சாயலை இழந்து போனாலும் அந்த சாயலின் சாரம் அங்கே உள்ள இருந்து என்ன செய்யுது? கிரியை செய்யுது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளிலே அநேகர், ரட்சிக்கப்பட்ட தேவ மக்களிலே அநேகர் பிறருக்கு உதவாமல், பிறருக்கு ஆதரவாயிருக்காமல், தேவன் என்னவெல்லாம் ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்திருக்கிறாரோ யார்கிட்டையும் ஷேர் பண்ணாம எப்படிங்க முடியுது? அதெல்லாம் ஆண்டவருக்கு காணிக்கை போடுவது மட்டும் அல்லங்க, தேவையுள்ளவர்களுக்கு கொடுப்பது. யூதாவின் மூப்பருக்கு என்ற நிலையிலே அந்த அந்த தேவ சபையின் மூத்தவர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, இதெல்லாம் தேவனோடு நெருக்கம் இருந்தால்தான். என் அன்புக்குரியவர்களே, இது மட்டுமல்ல, ஒரு தேவ பிள்ளைக்கு தேவனோடு அழுத்தமான ஒரு நெருக்கம் இருந்தா சுவிசேஷம் என்ற அந்த தேவ ஆசீர்வாதத்தை ஆத்துமாக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும்.
தேவனோடு யாருக்கு நெருக்கம் இல்லையோ ஆண்டவரை பற்றி சொல்ல என்ன செய்யாது, உள்ளம் வராது, இல்லை எண்ணமே வராது. நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன் அந்த சிந்தனை வராது. ஏன்னா நம்ம கிறிஸ்தவனா வாழ்றதே இங்க வானத்தை வில்லா வளைக்கிற ஒரு பெரிய விஷயமா இருக்கு. நம்ம கிறிஸ்தவனா வாழ்றதே இது அடுத்தவரை போய் கிறிஸ்தவனா ஆண்டவரை பத்தி சொல்லி, இப்படிப்பட்ட முரண்பாடான உள்ளம் இருக்க காரணம் தேவனோடு நெருக்கம் இல்லாதனால. யாரெல்லாம் தேவனோடு நெருக்கமா இருக்காங்களோ, நான் தேவ பிள்ளை ஆனது போல அநேகர் என்ன செய்யணும், அந்த ஜனம், என் குடும்பத்தார், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, என் சொந்தக்காரங்க, என் கூட வேலை பார்க்குறவங்க, அவங்களும் இந்த ஆண்டவருடைய அன்புக்குள்ள என்ன செய்யணும், வர வேண்டும் என்ற எண்ணம் வரும். தேவனோடு நெருக்கம் இருந்தான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிறருக்கு இயேசுவை ஷேர் பண்ணினா அதிலே பெரிய ஆசீர்வாதம், பெரிய கணம் இருக்கிறது, பெரிய பிளஸிங் இருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. தாவீது மிகவும் அதைவிட நெருக்கமாய் தேவனோடு இருந்தான். ஆகவேதான் எல்லா சூழ்நிலைகளையும் அழகாய் கையாண்டான். 4 விஷயங்களை தியானித்தோம். வீட்டிலே சென்று தியானித்து பாருங்கள். வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனம் உள்ள ஆவியாவுடைய ஆலோசனைகள். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் அப்படியே தேவ சமுதிர முழங்கால்